மாந்திரீகம் செய்தால் குழந்தை பிறக்கும் என ஏமாற்றி சென்னையில் பெண்ணிடம் 5 சவரன் நகை திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குழந்தை பிறப்பதாக மாந்திரீக பூஜை செய்வதாக 5 சவரன் நகை திருடப்பட்டிருக்கிறது. தற்போது திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபரின் பின்னணி என்ன? தற்போது நகை மீட்கப்பட்டதா? என்ன விவரம்? சென்னை கொளத்தூரை சேர்ந்த தம்பதி ரவிச்சந்திரன் மற்றும் விசாலினி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என கூறப்படுகிறது. கடந்த 14 ஆண்டுகளாக இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால இவர்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இவரது வீட்டிற்கு வெளியே வந்த ஒரு நபர் தான் ஜோசியம் பார்ப்பதாகவும் சரியாக இவர்களுக்கு குழந்தை இல்லை என்பதை அறிந்து அந்த ஜோசியர் பல்வேறு தகவல்களை இந்த தம்பதியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாந்திரீக பூஜை செய்தால் உங்களுக்கு தோஷம் கழிந்து குழந்தை பிறக்கும் எனவும் நம்ப வைத்துள்ளார். முன்னதாக 35,000 ரூபாய் இதற்கு செலவாகும் என கூறிய நிலையில அவர்கள் இவ்வளவு தொகை தங்களிடம் இல்லை என தெரிவித்த நிலையில பல்வேறு தொகைகளை இவர் குறைத்தும் கேட்டுள்ளார். இருப்பினும் அவர்கள் தங்களிடம் பணம் இல்லை என கூறிய நிலையில வீட்டிற்கு வந்த அந்த மாந்திரீக பூஜை செய்யக்கூடிய நபர் தங்க நகை வைத்து பூஜை செய்தால் உடனடியாக தோஷம் கழியும் எனவும் தெரிவித்த நிலையில 5 சவரன் நகையை அந்த செம்பை மூடி வைத்துவிட்டு அதன் பின்பாக பல மணி நேரம் கழித்து திறந்தால் உடனடியாக உங்களுக்கு இந்த தோஷம் கழிந்து குழந்தை பிறக்கும் என தெரிவித்துள்ளார். அதன் பின்பதாக இவர்கள் திறந்து பார்க்கும்போது அந்த நபர் அந்த 5 சவரன் செயினை எடுத்து சென்றிருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக கொளத்தூர் காவல் நிலையத்தை அளித்த புகாரின் பேர்ல போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து இது போன்ற மோசடியில ஈடுபட்ட சூர்யா என்ற நபரை கைது செய்தனர். நெல்லை பகுதிக்கு சென்று இவர் கைது செய்தார். ஏற்கனவே இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில 2024ஆம் ஆண்டு பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியிலும் இதே போன்ற நகை திருட்டில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இவரிடமிருந்து 5.5 சவரன் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.